கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு 23:12. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இங்கே 2 பண்புகளை குறித்து பார்க்கிறோம். ஒன்று உயர்வு, இன்னொன்று தாழ்வு. இங்கே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். சாத்தானாகிய அந்த சத்துரு பெருமைக்காரன் ஏசாயா 14 அதிகாரத்தில் பார்க்கும்போது அவன் சொல்கிறான், வானத்துக்கு ஏறுவேன், ஆண்டுடைய சிங்காசனத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் சொல்லி பெருமையாக பேசினான், தன்னை உயர்த்தினான். அங்கே பார்க்குறோம், அவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அப்போ ஆண்டுடைய வசனம் கரெக்டாக சொல்லிட்டு பாருங்கள், உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். பெருமையாக பேசினான், அவன் தாழ்த்து பாதாளத்தை தள்ளப்பட்டான். அடுத்தது தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவர் சொல்லுவார் அடிக்கடி, நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம்னு சொல்லி தன்னை தாழ்த்துறார். யோவான் ஸ்நானகன் கூட சொல்லும்போது, ஆண்டுடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரம் அல்ல சொல்கிறாரு. ஆகவே தன்னை தாழ்த்தின அநேகர் வேதத்தில் உயர்த்தப்பட்டார்கள். தாவீது, பவுல் கூட சொல்லுவார், நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ள ஜீவிக்கிறார், கிறிஸ்துவுக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன்னு சொல்லி முழுமையாக தன்னை தாழ்த்துகிறார். ஆகவே அவர் உயர்த்தப்பட்டார். ஆகவே இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம், ஆவிக்குரிய காரியம், நாம் தாழ்மையாக இருக்கணும், நம்மை தாழ்த்தணும். நம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி ஆண்டுடைய கருத்தில் கொடுக்கும்போது கர்த்தர் அதை கனமான பாத்திரமாக மாற்ற வல்லவர். நம்ம உயர்த்துவதற்காக தான் அவன் தன்னை தாழ்த்தி வந்தார் பூமியில். ஆகவே அவர் சீடருடைய கால்களை கழுவி தம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்தினார். அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாக நமக்கு கூட இருக்க வேண்டிய குணாதிசயம் தாழ்மை. நம்மை தாழ்மையாக தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மை உயர்த்து வல்லவராக இருக்கிறார். ஆகவே இதுவரைக்கும் ஒரு வேளை நம்மை உயர்த்தி பேசணும், உயர்வாக நினைக்கணும், மற்றவங்க நம்மளை உயர்த்தி புகழணும் சொல்லி நினச்சிருந்தா இன்றைக்கி மாற்றிக்கொள்வோம். அது பிசாசுடைய குணம். ஆண்டு சமுதாயம் நான் ஒன்றுமில்லை, பெருமையான பாத்திரன்னு சொல்லி நம்மை தாழ்த்தி ஆண்டு கரத்தில் கொடுக்கும்போது நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. செபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, நாளை கொடுத்த நல்ல சத்தியத்துக்காக நன்றி. எங்களிடத்துல அந்த பெருமை இருக்குமானால் தயவாக எடுத்து போடும். எங்களை நாங்களே தாழ்த்தி நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து வாழ கிருபை. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.